உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ராகுவின் காரகத்துவத்தை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய இருக்கிற 27 நட்சத்திரம் மிக பெரிதான ஒரு 100 நட்சத்திர தொகுதியை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு இப்படி முக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் சதயனாலே கொஞ்சம் மோஸ்ட் பவர்ஃபுல் தான். அதனால தான் ராஜராஜ சொல்ல அந்த நட்சத்திர படம் மோஸ்ட்லி சதய நட்சத்திரக்கார பாருங்க 1, 2, 3 எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு என்சைக்ளோமீடியா மாதிரி இருப்பாங்க. உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி சதயத்துக்கு இயல்பாகவே இருக்கும். அப்படிப்பட்ட சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு சுகமாக வாழ்கிறதுக்கான வாழ்க்கை ஜாலியோ ஜில்கானாவாக இருக்கலாம். நல்லா படுத்து தூங்கலாம். சுக்கிரனுக்கு பார்வை கொடுக்குறாரு அப்படியே சுக்கிரனோட சேர்ந்து இருந்தாலும் சுக்கிரன் பார்வை கொடுக்குறாரு அப்படின்னா எதை பற்றியுமே கவலை இருக்காது. தான் உண்டு தான் போல உண்டு. அப்படி கை தட்டினா ஒரு 10 பேர், அப்படி சொன்னால் கேட்கறதுக்கு ஒரு 2 பேருன்னு இந்த மாதம் அப்படியே நீங்களே இந்த மாதம் முடிஞ்ச ஒரு ரீகால் பண்ணி பாருங்க எப்படி இருந்தோம் அப்படின்னு. ஒரு மாதிரி சுகம் சார்ந்த விஷயங்கள், ஒரு சொபஸ்டிகேட்டடான ஒரு வாழ்வியல், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு யாருக்கு உண்டு? சதய நட்சத்திரக்காரர்களுக்கும். ஏன்னா ராகுக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டு மிஸ்டர் சுக்கிரன். அதோட சேர்ந்துருந்தாதான் அப்படியே நம்மளாம் சொல்லியிருப்போம் ஜாதகத்தில் ராகு சுக்கிரனா ஐயோ அப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு வாழ்வாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நாட் ஓன்லி சந்திரன், அந்த சதய நட்சத்திரத்து மேலே எந்த பிளான்ட் இருந்தாலும் இந்த அவங்க அப்படி தான் இருப்பாங்க. சந்தோஷம், ஹாப்பினஸ்ஸு, சௌபாகியம் எல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி. வேலையில் தான் கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கும். 2ஆம் வீட் போய் ராசனம் அமர்ந்திருக்கிறது, குருக்கு பார்வை கொடுக்கறதெல்லாம் என்னன்னா பணத்திற்காக நிறைய அலைய வேண்டியிருக்கும். கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகரிக்கும். நிறைய நம்மளே கொஞ்சம் தேவையில்லாமல் குழப்பிக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இல்லை இது ஒரு பாரி. இன்னொரு பக்கம் மண்டையில் இருக்க இந்த கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி கூடவே கேது உட்கார வச்சிருக்காங்க சுக்கிரனோட. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? சுகமாக இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் கெட்டுப்போம். டிபெண்ட்ஸ் அப்போ உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்கோ அதை பொறுத்து, இந்த சிம்மத்தில் எந்த பிளான்ட் இருக்கோ அதெல்லாம் பொறுத்து நிகழ போகுது. ஒரு பக்கம் சுகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு பக்கம் சுகக்கேடு வருவதற்கான வாய்ப்பு, ரெண்டும் இருக்குது இந்த தடவை. அது எதை பொறுத்து? உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து. சுக்கிரதசை நடக்குதுன்னா சூப்பராக இருக்கும், இதை பற்றி கவலைப்படுவாங்க. ஒருவேளை வேறு தசை நடக்குது அப்படின்னா தூக்கத்தில் ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ், நிறைய தாட், நிறைய யோசனை. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆகிறது இல்லை, வெயிட் லாஸ் பண்ணணுன்ற எண்ணம் வருது. திடீர்னு உடல் குறித்த ஒரு விஷயம். ஏன்னா 3ஆம் அதிபதி 4ல் உட்காந்துருக்காரு. அப்போ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ 4ல் உட்காரும்போது என்ன ஆகும்னா செவ்வாயுடைய தாட்டு உள்ளுக்குள்ளே வரும். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்றது, கடன் கட்டணுன்றது, ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் செவ்வாய் குறிப்பிடும். இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். செவ்வாய்னா ஒரு மனைவிக்கு வந்து ஹஸ்பண்டோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒன்றா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இல்லை ஹெல்த்தில் ஏதோ ஒரு பிரச்சனையாகும். எப்போ? இந்த ஜூலை மாதம். செவ்வாய்னா பல்லு, எலும்புகள் சம்மந்தப்பட்ட விஷயம். அது ஒன்று நம்மளுக்கோ இல்லை நம்மளுடைய கணவருக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகளை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கிரியேட் பண்ணும். ஓகே. 3ஆவது விஷயம், கடன் அடைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். புதுசாக ஏதாவது ஒரு சீட்டு போடலாமா, புதுசாக கடனை வந்து எடுத்துகிட்டு கமிட்மெண்ட்குள்ளே போகலாமா அப்படின்ற எண்ணம் வரும். 4ஆவது வேலை குறித்த ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு நிலை வந்துட்டு போகும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு இருக்கால பணக்காசுக்கு இன்னும் குறைச்சல் இல்லை தான். ஆனால் பணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தடையை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான சில சினாரியோ இருக்கும். என்னப்பா ஃப்ரீயாகவே இருக்கும். ஆனால் ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பக்கம் சூரியன் இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் வீட்டு அதிபதி போய் 6ல் உட்கார்றது அப்படின்றது சமுதாயத்திற்காக, சொசைட்டிக்காக சர்வீஸ் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். அப்போ தான் நிறைய அலைச்சல். 15ஆம் தேதியிலேருந்து 20 தேதி 28 தேதி வரைக்கும் நிறைய அலைச்சல் மூலமாக அனுகூலம். யாருக்கு? கும்பராசி சதய நட்சத்திரக்காரர். நிறைய பேருக்கு பிள்ளைகள் கூட ஹெல்த் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி வக்ரமாறார். யார்? மிஸ்டர் புதன். புதன்னால என்ன? மூச்சு விடுறது, மூச்சு குழாய், நரம்பு பிரச்சனை, இல்லை கோல்டு, சளி, ஃபீவரு, இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடியது மிஸ்டர் புதன். அப்போ புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடிவயிறு, அதே மாதிரி யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் இந்த மாதம் வந்துட்டு போகும். ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். செவ்வாய் போய் 4ல் உட்காந்துருக்கும் போது ஹீட் ஆகும் உடம்பு. சுயம் சார்ந்த இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கும் போது அந்த கோலம், நெருப்பு, நாட் ஓன்லி செவ்வாய், சூரியன்றதால் இதே அமைப்பான். ஸோ அப்போ நிறைய பேர் கொஞ்சம் கபல்டாக நெருப்பிடாமல் இருப்பீங்க. கோவமாக வரும், ஆனால் கோவப்பட முடியாது. ஒரு மாதிரி பிஸியாக இருந்து திடீர்னு டல்லாகிருவீங்க, இல்லை டல்லாக இருந்தீங்கன்னா திடீர்னு பிஸியாவீங்க. ரெண்டுமே நடக்கும் இந்த தடவை. நான் சொல்கிறேன், டிபெண்ட் அப்போ உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குது, இல்லை உங்களுக்கு என்ன பிளானட்டரி பொசிஷன் இருக்குது, அதை இந்த கோச்சாரம் எந்த அளவுக்கு இயக்குதுன்றதை பொறுத்து
கும்பத்தில் இருக்கக்கூடிய சதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றா சுகமாக சொபஸ்டிகேட்டடாக ஜாலியாக இருப்பீங்க. இல்லையா ஜாலியாக இருக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு தாட்டு வந்துகிட்டே இருக்கும், இல்லை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். சுகம் கட்டார மாதிரியான சில சினாரியோ வரும். அப்போ நம்மளுக்கோ நம்ம வீட்டுக்காருக்கோ ஹெல்த் வைஸ் ஏதாவது பிரச்சனை வரும். அதன் மூலமாக சுகம் கட்டாரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சிம்பிளாக பார்த்தா தாம்பத்தியத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, நிறையா பேருக்கு ஹெல்த்து குறித்த ஒரு கவலை, திடீர்னு தெய்வ அனுகூலம், இந்த சுக்கிரன் கேதா பெண் தெய்வ அனுகூலம், தெய்வ அனுகூலம், காவல் தெய்வம். சுக்கிரன்னாலே அத்தைமார்களுடைய அறிவுரை கேட்டால் ஜெயிச்சிடுவாங்க. அக்கா பெண் தோழிகள் அத்தைமார்களுடைய அறிவுரைலாம் இந்த தடவை நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா கேது எல்லாத்தையும் ஞானத்தை கொடுக்கும். அதன் மூலமாக ஒரு நல்ல வேலை நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கும்பத்துக்கு இருக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியாக போகுது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்க போகுது. சர்வீஸ் ஓரியன்டாக சில விஷயத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நிறையா பேருக்கு சுகம் சார்ந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் நிகழப்போகுது. வேலை வாய்ப்பில் அபரிவிதமான வெற்றி கிடைக்க போகுது. பண வரவில் எந்த தடையும் இருக்காது. எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. கொஞ்சம் கவனம் ஆரோக்கியத்திலும் மற்றவரிடம் பேசுகிற வார்த்தையிலும் கோபம் மட்டும் படாமல் இருந்தீங்கன்னா போதும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சாப்பிட்றது டயத்துக்கு முறையாக எடுத்துக்கிட்டாலே இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சர்வமும் வசப்படும். சூப்பராக இருக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? சான்ஸே இல்லை. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்குறாரு. வேற என்ன வேணும்? கும்பராசி சதய நட்சத்திரக்கார பிள்ளைகளுக்கும் நிறைய டாஸ்க் இருந்திருக்கு. சூப்பராக பிள்ளைங்க பிடிக்கும். இல்லை நீங்கள் குழந்தையா இருக்கீங்க, சதய நட்சத்திரமாக இருக்குது உங்கள் பிள்ளை அப்படின்னா அதுக்கும் நிறைய டாஸ்க். டிசைனாக வித்தியாசமாக ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. பார்க்க பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். பிள்ளைங்க படிப்பு விஷயத்தில் எந்த கவலையும் இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பரவாயில்ல, நல்ல இடத்துல தான் சேர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை பிறக்கும். நல்ல டியூஷனில் சேர்த்துருக்கோம், நல்ல இடத்துல விட்டுருக்கோன்ற நம்பிக்கையெல்லாம் பிறக்கும். பிள்ளைங்க பொறுப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைச்சதுக்கு என்ன தவம் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு பிள்ளைகளுடைய பொறுப்புணர்ச்சியெல்லாம் பார்த்து சிலிர்ப்பீங்க. நல்லா இருக்கு. எதுவும் நெகட்டிவாலாம் ஒன்றுமே இல்லை. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் வாய்க்கு சிப்பிளாக கவர் போட்டுக்கணும். நம்ம ஏதாவது பேசினா வீட்டில் இருக்கிறது ஏதாவது புரிஞ்சுக்கும். நிறைய பேருக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு, திருமண யோகம். கெட்டி மேலே சத்தம் கொட்டி ஆனால் குரு பார்வை கொடுக்குற 2ஆம் இடத்துல. அப்போ குடும்பத்தோடு இணைஞ்சே ஆகணும். இல்லை நான் ஒரு இடத்துல, என் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருக்காரு, நான் ஒரு இடத்துல, என் ஒய்ஃப் இடத்துல இருக்கிறது சேருவதற்கான வாய்ப்புகள். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய ஆரோக்கியம், பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி சூப்பராக இருக்கு. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய சாதனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு. சாதிக்கணுன்ற எண்ணம் மேலும் ஜெயிக்கணுன்ற வெறியோட சில விஷயத்த பண்ணுவீங்க. அதற்காக நிறைய உழைப்பீர்கள், அதுக்காக நிறைய வேலை பார்ப்பீங்க, அதுக்காக நிறைய வருமானமும் உங்களை தேடி வரும். பண விஷயத்தில் எந்த குறையும் இல்லை, குடும்ப விஷயத்தில் எந்த குறையும் இல்லை, நிம்மதியாக இருக்குது. ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணுதுன்ற ஒரு சந்தோஷத்தோட ஏன்னா குடும்பத்திற்காகவே அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய கும்பம், நான் அப்படி தான் சொல்லுவேன். அப்போ ஃபேமிலி சப்போர்ட் இருக்குன்ற ஒரு சந்தோஷத்தோடயே இந்த மாதம் முழுமையும் இருக்கும். நல்லா இருக்கு, நெகட்டிவாக இல்லை. 60 வயது தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு ஜாலியோ ஜில்கானாவாக இருப்பீங்க. உங்கள் காட்டில் மழை தான். சுக்கிரன் உங்களுக்கு தான் பயங்கரமாக வேலை செய்கிறா. இந்த தடவை அப்படியே உட்காத இடத்துல எது கேட்டாலும் கிடைக்கும். ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க. பேரம்பேத்திலாம் பார்க்க வேணாம், ஜாலி. மருமகள்லாம் பார்க்க வேணாம், ஜாலி. அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி வீட்டில் இருந்த ஆளாக இருந்தால் கூட நீங்கள் கேட்டால் காப்பி தண்ணிலாம் வச்சு கொடுக்கணும். பாருங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ 60 வயது தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. முட்டு வலி கால் வலி மட்டும் பார்த்துக்கணும். முட்டு வலி கால் வலி மட்டும் கொஞ்சம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய வரும். அதே மாதிரி 13 வயதில் கோளுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த முதுகு தண்டுவிடும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு எரிச்சல் வரலாம். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே சூப்பர். ஸோ கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ண வேண்டும்? பெண் தெய்வ வழிபாடு, அது எஸ்பெஷலி மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை. மீனாட்சி வழிபாடு பண்ணுறது, மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம்லாம் உங்கள் கையில் கிடைக்கிறத நீங்கள் போவே மாட்டேங்க, ஆனால் உங்கள் கையில் கொண்டு வந்து சேரும். மீனாட்சி அம்மன் குங்குமம் அந்த உங்கள் கையில் வந்து சேரும். பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய முயல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய முயல் பார்க்குறது, முயல் சம்மந்தமான விஷயங்கள் பார்க்குறது, செடி கொடிகள் பார்க்குறது, பச்சை, வீட்டுக்கு ஏதாவது செடி வாங்கி வைக்கலாமான்னு தோன்றது, டெக்கரேட்டம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது, இல்லை அவங்களோட ஆஃபீஸில் வைக்கிறது, எல்லாம் இந்த தடவை பண்ணுவீங்க. நிறைய இடமாற்றம் உண்டு கும்பராசி. சூப்பராக இருக்குது. இந்த தடவை இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை வசப்படக்கூடிய அனைத்து விதமான அமைப்புகளும் இந்த தடவை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே வளர காத்திருக்கிறது.